மறுபடியும் இங்கே பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் வந்து நல்ல காய் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. முளைக்கட்டின பச்சை பயிரை வந்து வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி வந்து எடுத்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து ஊற்றுவேன். ஃபர்ஸ்ட் இதை சேர்த்துக்கலாம். இன்னைக்கு சரியான காத்துங்க, செம்ம காத்து. விசாகன் குட்டியோட ஸ்கேட்டிங் கிளாஸ் பத்தி நிறைய பேர் வந்து மாசத்துக்கு 8 கிளாஸுங்க, வாரத்துக்கு 2 கிளாஸ், சண்டே டியூஸ்டே இந்த 2 நாளும் வந்துட்டு இருக்கு. அந்த வெயிட் ஒன்னால தாங்க முடியுதா? கையில எல்லாம் கட்டி வச்சிருக்காங்களே, அது ஒன்னால தாங்க முடியுதாச்சு? தாங்க முடியுதா? வெல்கம் டு விசாகன் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். இன்னைக்கு வந்துட்டு ஒரு டே விளாக் தாங்க பார்க்க போறோம். கத்தார்ல எங்களோட ஒரு நாள் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இந்த டே விளாகோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, விசாகன் குட்டியோட ஸ்கேட்டிங் கிளாஸ் பத்தி கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த டீடைல்ஸ் எல்லாமே சொல்றேன். அதுக்கப்புறம் நம்மளோட கார்டன் ஹார்வெஸ்ட், குக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போக போகுது. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வீடியோக்குள்ளார போறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனல் முதல்ல பாக்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கன்னா மறக்காம நம்ம சேனலை லஞ்ச் பாக்ஸ் வந்துட்டு பொடி இட்லி வச்சாச்சு. அவன் வந்து சட்னி சாம்பார்லாம் தொட்டு சாப்பிட மாட்டான், அதனால பொடி இட்லினா சாப்பிட்ருவான். அடுத்து வந்து பிரேக்குக்காக நட்ஸ் வச்சாச்சு. மீதி இருந்துச்சு அப்படின்னா திரும்பி பஸ்ஸில் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சாப்பிடுவான், அதனால நிறையவே வச்சாச்சு. இதுதாங்க அவனுக்கு ஸ்கூலுக்காக எல்லாம் பேக் பண்ணி வச்சிருக்கேன். விசாகன் குட்டிக்கு வந்துட்டு சார்ட் ஒர்க் கேட்டுட்டு இருந்தாங்க கத்தார் ஹிஸ்ட்ரியில். என்னன்னா நிறைய டாபிக் கொடுத்துருந்தாங்க. அதில் நான் என்ன எடுத்திருந்தேன் அப்படின்னா பார்க்ஸ் இன் கத்தார் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன். இது ஒரு பார்க்கும் பேர் எழுதியிருக்க பாருங்க. இது ஆஸ்பயர் பார்க்கு, அல்பிதா பார்க்கு, அது வந்து ஆக்சிஜன் பார்க்கு, பாக்ஸ் பார்க்கு, டக் லேக்கு, இது வந்து மியா பார்க்கு. இன்னும் கூட நிறைய இருக்குங்க. நாங்கள் லாஸ்ட் மொமெண்ட்ல நேற்று தான் உட்காந்து செஞ்சிட்டு இருந்தோம் இல்லை தங்கம், அதனால ஓரளவுக்கு எடுத்து ஒட்டியாச்சு. விசாகன் குட்டியை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறதுக்காக வந்தாச்சுங்க. ஆஸ் யூஷுவல் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வெயிலாக இருக்குது, அதனால காலையில் கண்டிப்பாக ஒரு தடவை தண்ணி ஊற்றணும். வேர்லன்னு மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், இது மாதிரி இலையிலே வந்துட்டு தண்ணி ஊற்றினாதான் செடி வந்து கொஞ்சம் வாடாமல் நல்லாயிருக்கும். மறுபடியும் இங்கே பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் வந்து நல்ல காய் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பேட்ச் வந்து வர ஆரம்பிச்சிருக்கீங்களா பார்த்தா தெரியும். குட்டி குட்டி சுண்டக்காய்லாம் வந்துட்டுருக்காங்க. நான் வந்து ஒரு நாளைக்கு கம்பல்சரி 2 தடவையாவது தண்ணி ஊற்றிடுவேங்க. மார்னிங் ஒன்று, இன்னொன்று தடவை ஈவினிங்கு. இதே மாதிரி தான் வேர்லேயும் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இலையிலேயும் ஊற்றிடுவேன். நம்ம முருங்கை மரத்தில் முருங்கைக்காலாம் இருக்குது, ஈவினிங்காக பறிக்கலான்னு இருக்கோம், பார்ப்போம். உங்கள் அண்ணன் அடிக்குவா? ஆ ஏன் அழுகட்டும், தப்பு பண்ணால் அடிச்சா அழுகணும் தான். ஏன் நான் அடிக்கத்தான் போகிறேன், வரேன். அவனை போய் அடிக்க போகிறேன் நான். ஏன் அங்கே பாரு, அவன் சாட்டு தானே எப்படி போட்டு போயிருக்கா, நீ எப்படி வச்சிருக்க பாரு. அதை அடுத்து இப்போ உனக்கும் அடி விடும். சிரிக்கவா செய்யற நீ? ஒரு அடி போட போற அம்மா. போடவா? அடி போடுவா அம்மா. விசாகன் குட்டி 2 வருஷமா கேட்டு ஆசையா வந்துட்டு இப்பதாங்க நாங்க ஸ்கேட்டிங் ஷூ வந்து வாங்கி கொடுத்தோம். ஆனா அவங்க கிளாஸ்ல வந்துட்டு அந்த மாதிரி ஸ்கேட்டிங் ஷூ வந்து வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க வந்து வேற மாதிரி மாடல் வந்து சொல்லியிருக்காங்க, அதுதான் வாங்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. அதனால என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்துட்டு இந்த ஸ்கேட்டிங் ஷூ வந்து ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த ஸ்கேட்டிங் ஷூ வந்துட்டு இப்ப திரும்பி வந்து ஷாப்ல வந்து கொடுக்க போறோம். ரிட்டர்ன் பண்ணிட்டு நாங்க வேற ஒன்று பண்ண போறோம். ஸோ அதையும் என்ன இங்க எப்படி ரிட்டர்ன் அப்படிலாம் காமிக்கிறேன். லஞ்சு செய்யலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு. என்னடா அது பச்சை பயிரை காமிக்கிறேன்னு என்ன பார்க்குறீங்க? இதை வச்சு தான் நம்ம ரைஸ்க்கு ஒரு சைட் டிஷ் வந்து செய்ய போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பச்சை பயிர் குழம்பு. ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க. ஸோ இது காமிக்கிறேன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து முளைக்கட்டி, இது வந்து 2வது நாள் தான் ஆகுது. இது இன்னும் ஒரு 2 நாள் வரைக்கும் நம்ம முளைக்கட்டி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ பச்சை பயிரையும் நம்ம வந்துட்டு குழம்பு செய்ய போகிறது இல்லைங்க. ஜஸ்ட் 1 கப் பச்சை பயிர் எடுத்துட்டு குழம்பு செய்வேன். அதுக்கப்புறம் மீதி பச்சை பயிர் வந்து சுண்டல் தாளிப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை பயிர் வந்துட்டு தோசை ஊற்றிடுவேன். அரைச்சி தோசை ஊற்றினோன்னா ஆளுக்கு ஒரு 2 தோசை அளவுக்கு தான் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம 4 நாளும் யூஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து. இது பாருங்க, இது 2வது நாளுக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு. இன்னும் ஒரு 2 நாள் வரைக்கும் நம்ம வெளியிலேயே வச்சு யூஸ் பண்ணலாம், ஃப்ரிட்ஜில் வைக்காம. முளைக்கட்டின பச்சை பயிரை வந்து வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி வந்து எடுத்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து ஊற்றுவேன். ஃபர்ஸ்ட் இதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு 8 சின்ன வெங்காயம் தான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். குழம்புக்கு எதுவாக இருந்தாலும் சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து வதக்குறதெல்லாம் எதுவுமே கிடையாது, அப்படியே இந்த தண்ணியில் சேர்த்துக்கிறது தான். ஒரு 8 பல்ல அளவுக்கு பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். சின்ன சைஸாக தக்காளி வந்துட்டு ஒரு 2 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை சேர்த்துக்கிட்டாச்சு. காரத்துக்கு மிளகா 2ங்க. இது மட்டுமே காரம் இல்லை, நெக்ஸ்ட் நம்ம தாளிக்கிறதுக்கும் கொஞ்சம் காரம் வந்து சேர்ப்போம், அதனால இது போதும். இது மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி இருந்தால் போதும். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம்.
இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இது ஆல்ரெடி முளைக்கட்டி இருக்கிறதுனால 2 விசில் போதுங்க. இதே நீங்கள் முளைக்கட்டில் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக செய்ய போகிறீங்க அப்படின்னா அப்படியே செய்யலாம். அது இன்னும் ஒரு 2 விசில் எக்ஸ்ட்ரா வேணும். ஸோ 4 விசில் கிட்ட விடணும். இப்போ இது மட்டும்தான் நான் வந்து விசில் விட்டு எடுக்க போகிறேன். பச்சை பயிரெல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா கடைஞ்சிக்கணும். நல்லா ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் நார்மலாக வந்துட்டு இந்த கருப்பு சட்டி இருக்கு இல்லையா, கொத்து சட்டி இருக்குது. ஸோ அதில் வச்சுட்டு மற்ற வச்சு கடைஞ்சி விட்டுருவேன். இன்றைக்கி விசாகன் குட்டி ஸ்கூல்லேருந்து வர லேட் ஆகிடுச்சா, கொஞ்சம் சமையலும் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணேன். ஆல்மோஸ்ட் டைம் வந்து 1:15 ஆயிடுச்சு. அதனால தான் சரின்ட்டு நான் குக்கர்லேயே வச்சு விட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு ஒரு தாளிப்புக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சீரகம் போட்டுக்கலாம். அடுத்து காஞ்ச மிளகா ஒன்று தாங்க சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை நல்லா நம்ம கார்டன்லேருந்து பறிச்ச ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலைக்கு. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் ஆல்ரெடி பச்சை மிளகா சேர்த்துருக்கேன், காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். அதனால இது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கடைஞ்சி வச்சுருக்க பச்சை பயிறு இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு வச்சுருக்கேங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு 3 நிமிஷம் இப்படி கொதிச்சதுன்னா போதும். கடைசியாக தேங்காய் துருவி போட்டு இறக்கிற வேண்டியதான். ரொம்ப தேங்காய் இல்லை, ஒரு 2 ஸ்பூன் தேங்காய். இந்த குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இட்லி, தோசைக்கு, ரைஸுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வந்து நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ 2 ஸ்பூன் வந்து தேங்காய் வந்து துருவில் வந்து போட்டாச்சு. கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்குது. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிற வேண்டியதான். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் தாளிக்கிறப்ப வேணும்னா நீங்கள் வந்து வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். வீட்டில் சாம்பார் செய்ய பருப்பு இல்லை காய்கறி இல்லை அப்படின்னா ஈஸியாக இது வந்து ஹெல்த்தியாக செஞ்சிடலாம். நல்ல ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு குழம்பு ரெசிபி. நீங்களும் இந்த கிரேவி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபைனலி நம்ம வீட்டில் என்னெல்லாம் செஞ்சுருக்கோன்னு பார்க்கலாமா. சுட சுட சோறு, பருப்பு குழம்பு, ரசம், அதுக்கப்புறம் இது வந்து அரிசி அப்பளங்க, தயிர், அவ்வளோதான். இன்றைக்கி இதுதான் எங்களுடைய லஞ்ச். பிடிச்சிருக்கா, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். முருங்கைக்காய் பறிக்கிறதுக்காக கார்டன் வந்தாச்சுங்க. இந்த சைடில் ஒரு 3 முருங்கைக்காய் கிட்டே இருக்குது. மேலே உச்சியில் பார்த்தீங்கன்னா அது ஒரு 3-4 முருங்கைக்காய் இருக்குது. ஆனால் அது வந்து கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது. இங்கே கீழே இருக்கிறத நல்ல ஓரளவுக்கு பறிக்கிற அளவுக்கு முத்தண்ணி இருக்கு. ஓகேங்க, அது பறிச்சிருங்க. இன்னைக்கு சரியான காத்துங்க, செம்ம காத்து. வெறும் காத்துன்னு கூட சொல்ல முடியாது, மண்ணு காத்து வேற. அவ்வளோதான், பறிச்சாச்சு. தடவை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 6 முருங்கைக்காய் கிட்ட கிடைச்சிருக்குங்க. இந்த முருங்கைக்கால குருவி வந்து கொத்தியிருக்கோம் போல. இந்த பாருங்களேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முருங்கைக்கால இருந்து பிசன் மாதிரி வருது. எப்படி இருக்குன்னு பாருங்க. மீதி எல்லாமே நல்லா இருக்கு. எல்லா முருங்கைக்காவும் நல்லா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. கீழெல்லாம் 1-2 விழுந்துருச்சு இல்லையா, ஸோ மண்ணை அந்த சரின்ட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்தேன். ஸோ இனி நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணலாம். நியர்பை இப்போ நாங்கள் முருங்கைக்காய் வாங்கியே ஒரு 2-3 மாதத்துக்கிட்ட ஆகுதுங்க. நம்ம மரத்தில் இருக்க முருங்கைக்காய் அப்பப்போ 2-2, 3-3 அப்படியே பறிச்சுக்கிறது. விசாகன் குட்டியோட ஸ்கேட்டிங் கிளாஸ் பற்றி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. நாங்கள் வந்து இந்த ஸ்கேட்டிங் கிளாஸ் வந்து எடுத்த உடனே ஜாயின் பண்ணலைங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் பேர்கிட்ட என்கொயரி பண்ணோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டு எங்கே இருக்குது, என்ன, எப்படி நல்லா சொல்லித்தராங்களா என்னன்னு கேட்டுட்டு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஜாயின் பண்ணோம். இது வந்து எந்த ஒரு பெய்ட் ப்ரமோஷனும் கிடையாது. நான் விசாகனை ஜாயின் பண்ண நீங்கள் நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க. அந்த டீடைல்ஸ் வந்து நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸ்கேட்டிங் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா மாசத்துக்கு 8 கிளாஸுங்க. வாரத்துக்கு 2 கிளாஸ், சண்டே டியூஸ்டே இந்த 2 நாளும் வந்துட்டு இருக்கு. என்ன டைமிங்னு பார்த்தீங்கன்னா 7 to 8 கரெக்டாக ஷார்ப்பாக 7 o'clock வராங்க, 8 o'clock முடிச்சிடறாங்க. நடுவில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் குட்டீஸ்க்கு வந்து பிரேக்லாம் கொடுக்குறாங்க. ஓகே தான். அதே நேரம் ட்ரைனிங் பண்ணுறப்போ ஒருத்தவங்களையும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அவங்க என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே இது பண்ணுறாங்க. மந்த்லி எவ்வளோ பே பண்ணோம் அப்படின்னா 250 ரியால் வந்து பே பண்ணணுங்க. 150 ரியால் வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷனு. நாங்கள் வந்து ஷூ அவங்கக்கிட்டே ஆர்டர் பண்ணி வாங்கிட்டோம். ஸோ ஷூ நீங்கள் வாங்க போறீங்க அப்படின்னா 330 ரியால் கிட்ட வருது. ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்கேட்டிங் கிளாஸோட டீடைல்ஸு. இந்த ஸ்கேட்டிங் கிளாஸ் எங்க நடக்குது அப்படின்னா S3ல வந்து நடக்குது. அவங்களோட பேர் என்ன அப்படின்னா ஜெரி ஸ்போர்ட்ஸ். அவங்க தான் வந்துட்டு பண்றாங்க இந்த ஸ்கேட்டிங் கிளாஸ். நல்லா பண்றாங்க. இன்னைக்கு வந்துட்டு அச்சுக்கு வந்து டெமோ கிளாஸும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கோம். பார்ப்போம். லாஸ்ட் டைம் வந்துட்டு டைம் ஆயிடுச்சு. அச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தா. ஸோ இந்த தடவை நாங்கள் டெமோ கிளாஸ் கேட்கலான்ட்டு இருக்கோம். சரி, போயிட்டு ரெடி ஆயிட்டு நம்ம அடுத்து ஸ்கேட்டிங் கிளாஸ்ல வந்து பார்ப்போம் எப்படி போகுது இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பச்சை பயிர் கிரேவி வந்து கொஞ்சமா மீந்துருச்சு. ஸ்பூன் போட்டு எடுத்துக்கிட்டாச்சு. இது வந்து காரம் அந்த அளவுக்கு இல்லையா, ஸோ வெறுசாவே சாப்பிடலாம், நல்லா இருக்கும். சாப்பிட்டுட்டு தெம்பா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் கேட்டோம். சரி, ஓகே, ட்ரை பண்ணட்டும் அப்படின்ட்டு இருக்காங்க. அச்சு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு ஒரே ஹாப்பி. அவங்க அண்ணா போடுறப்ப எனக்கு போடு எனக்கு போடுன்ட்டு இருந்தா.
அச்சு பிடிச்சிருக்கா? நான் இவ அலௌடு இல்லையோன்னு நினைச்சேன். அவங்க இல்ல அலௌடு தான் அப்படின்றாங்க. சரி பாப்போம், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவான்னு தெரியல. பரவாயில்ல, எல்லா சைஸ்லயும் வச்சிருப்பாங்க போல. ஸோ அச்சுக்குட்டி சைஸ்லயும் இருக்காட்டுக்கு போட்டு விட்டு ட்ரை பண்ண வைக்கிறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. ட்ரை பண்ணட்டும். அவ்வளோ ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா அவளையும் சேர்த்து விட்டுருவோம். பாவம் அவ்வளோ அழுகுறா, போகணும் அப்படிங்கிறா. அச்சுக்கு வேணுமா? அது போட்டுட்டு கழட்டிடணுங்க, அவ்வளோதான் அவளுக்கு ஆசை. எனக்கு தெரிஞ்சு கண்டினியூ பண்ணுவாளான்லாம் தெரியல. பட் அவன் வச்சிருக்கா, எனக்கு அது இல்லை அப்படின்ற ஒரு ஆசை தான் மேடமுக்கு. அச்சு ஜாலியா? அவங்க சொல்றதெல்லாம் நீ புரிஞ்சுப்பியாச்சோ? ஏன்னா இன்னும் விளையாட்டுத்தனமாவே இருக்கு, அதனாலதான் சரி எதுக்கு சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த வெயிட் உன்னால தாங்க முடியுதா? கையில எல்லாம் கட்டி வச்சிருக்காங்களே, அது உன்னால தாங்க முடியுதாச்சு? தாங்க முடியுதா? ஓகேவா உனக்கு? சரி ஓகே, அப்ப சேர்த்துருவோம். எனக்கு சிரிப்பா வருது அச்சோ பார்த்து. ஃபஸ்ட்டு கிளாஸ் அப்போ குட்டீஸ் வந்து இது ஸ்கேட்டிங் ஷூ போட்டு நிற்கிறதுக்கே பயப்படுவாங்க. ஸ்ட்ரைட்டாக நிற்கவே மாட்டாங்க. அவள் பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டிங் ஷூ போட்டு அவளே நின்னா ஃபஸ்ட்டு வந்து வார்ம் அப் பண்ணுற மாதிரி பண்ண வச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு இதெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப சிரிப்பு வந்துருச்சு. இவள் எல்லாமே பார்த்துட்டு அப்சர்வ் பண்ணி பண்ண ஆரம்பிச்சிட்டா. நான் வந்து இவளுக்கு புரியாது அவங்க சொல்கிறது அப்படி சொல்லிட்டு இருந்தேங்க. ஆனால் நான் நினச்சது தான் தப்பாக போயிடுச்சு. செம்மையாக இன்ட்ரெஸ்டாக இருந்தா. ஆனால் பேலன்ஸ் பண்ணதாங்க தெரியல, அப்படியே தலைகீழ சாயிற மாதிரி ஆயிட்டா. ஆனால் அவங்க இருந்து ஒன்று ஒன்றா பார்த்து இல்லை ஒன்றும் இல்லை வா வா அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இதெல்லாம் பண்ணுவாளா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்த நேரம் போயிட்டு நான் கொஞ்சம் ஆச்சரியத்தோடு பார்க்க ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு சிரித்தேன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்மையாக ஆச்சரியப்பட்டுட்டேன். அவள் அந்தளவுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆளை வந்து எடுத்து வச்சு அவளுக்கு வர தெரியலையா, அதனால் அதுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. டேப்னாங்க. அவளுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து அந்தளவுக்குலாம் தெரியாதுங்க, 1-2 தான் தெரியும். அதுக்காகவும் தான் நான் பயந்தேன் அவள் வந்து சேர்க்கலாமா என்னன்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் வந்துட்டு மறுபடியும் ஒரு 3-4 தடவை சொன்னது எல்லாமே பண்ணால் செம்மையாக பண்ணியிருந்தா. ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு எனக்கு. வந்து நாங்கள் ஷூவை ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லூலு தாங்க வந்திருக்கோம். உள்ளார போயிட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஷூவை வந்து ரிட்டர்ன் பண்ணியாச்சுங்க. நாங்கள் ரிட்டர்ன் பண்ணதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வவுச்சர் தான் கொடுத்துருந்தாங்க. வவுச்சர் வந்து 99 ரியாலுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த வவுச்சருக்கு வந்து ஷாப்பிங் பண்ணிக்கலாம், எது வேணாலும் நம்ம வந்து வாங்கிக்கலாம். பில் எல்லாம் செக் பண்ணாங்க. செக் பண்ணிவிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மாற்றியாச்சு. ஸோ அடுத்து நம்ம 99 ரியாலுக்கு ஷாப்பிங் பண்ணணும். இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. வேற ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.